Hello viewers. இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 7 Hyperion. பண்ண நியூயார்க் சிட்டில இருக்க பில்டிங்ல சும்மா டம்மு தாக்குதல் பலமா இருக்கு. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. இங்க நம்ம ஸ்டார்க்கு சீரி சிங்காரிச்சு அலங்கரிச்சு போறதுக்குள்ள அங்க சோலி முடிஞ்சிரும் போல. அடிச்சு புடிச்சு என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே எரிக்கற்களு. மணிக்கு 200 மைல் வேகத்துல வருதுங்க. எல்லா கல்லையும் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அது சாதா கல்லு கிடையாது. அது ஏதோ ஒரு கிரகம். எக்கச்சக்க கல் இருக்கிறதுனால தனியா சமாளிக்க முடியாதுல. அதனால அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் எல்லாம் போட்டியை கட்டிட்டு வந்து அவங்க ஸ்டைல அட்டாக் பண்ணுவாங்க. தண்டரை வச்சு அடிப்பான். அல்கு பாஞ்சு முக்கிய அடிப்பான். அப்புறம் ஹாக்கை கேப்டன் அமெரிக்கன் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணி இருப்பாங்க. அந்த டைம் நம்ம ஹாக்கை பைய பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ வருவானே. நல்ல வேலை ஃபால்கன் வந்து காப்பாத்திடுவான். கரெக்டா நேரம் பார்த்து இவங்க மேல ஒரு பெரிய கல்லு விழ வரும். நம்ம பிளாக் விடோவை வண்டியை விட்டு ஏத்தி வெடிக்க வச்சு காப்பாத்திடுவா. ஐயோ சரி இப்படியே எல்லா கல்லையும் பொடிமா சாக்கி சரி பண்ணிடலான்னு பார்த்த திடீர்னு அந்த நியூயார்க்கே இருட்டாவும். என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு எரிக்கல் வரும். அது ஆல்மோஸ்ட் காற்று மண்டலத்துக்குள்ளேயே வந்துரும். அது மட்டும் பூமியை தாக்கிச்சு எல்லாமே சில்லியா போயிரும். அது வேற குழந்தை விட்டு எரியுமா. அல்கு ஒரு அடி அடிப்பான். எல்லாமே அணைஞ்சு போயிரும். இனி எல்லாம் சேர்ந்து உசுர கொடுத்து வேலையை பார்க்கணும். அப்படி வேலையை பார்த்தா கூட அந்த கல்லை தடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அதே தண்டி கல்லு. அல்கெல்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையில அடிக்காத அளவுக்கு அடிப்பாங்க. அவனு முடிஞ்ச அளவுக்கு நொங்கி எடுப்பான். ஊர் மக்கள் எல்லாம் வாய பொழந்துருவாங்க. ஆக இன்னையோடு நமக்கு சங்கூத போறாங்களேன்னு. அப்ப அல்க அடின்னு அடிச்சு உடப்பான். அதுல ஒரு பீஸ் தான் பிஞ்சு வரும். அதுவே அத்தா தண்டிக்கு இருக்கு. உடனே எல்லாத்தோட மூஞ்சிலேயே ஒரு பதட்டம். ஏன்னா அத்தா தண்டி கல்லாச்சே. என்னாக போதோ ஏதாக போதோன்னு எல்லாம் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அத்தா தண்டி கல்ல யாரோ கட்டம் கட்டி படால்னு பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அது தூள் தூளா நொறுங்கி எல்லா இடமும் சின்ன கல்லா விழுந்துரும். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த கல்லு உடைஞ்சு போச்சுன்னு. ஸ்டார்ட் தான் இந்த வேலையை பண்ணானான்னு கேட்டா அவன் பண்ணாதான் தண்டோரா போட்டிருப்பானே. அப்ப எவனோ ஹெல்ப் பண்ணிருக்கான். யாருன்னு பார்த்தா அங்க ஒரு மூதேவி இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு பறியேந்து போவான். எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. அப்புறம் அப்படியே கட் பண்ணி அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அங்க நம்ம டோனி அந்த புது சூப்பர் ஹீரோ பத்தி எல்லா டீடைல்ஸ் எடுத்துருவான். அவன் பேரு ஹைபீரியன். ஒரு சூப்பரான சூப்பர் ஹீரோ. இது வரைக்கும் பூமிக்காண்டி ஏகப்பட்ட நல்ல விஷயம் பண்ணிருக்கானாமா. பல வாரமா நம்ம ஃபால்கன் செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஹைபீரியன் செம ஸ்ட்ராங். ஹீட் விஷன் இருக்குது. செம ஸ்ட்ராங் வேற. நல்லா பறப்பான். கிட்டத்தட்ட சூப்பர்மேன் மாதிரி. அவன் அந்த எரிக்கல்லையே ஒத்தாளா நின்னு அழிச்சிருக்கானா கண்டிப்பா அதுக்கு நிறைய பவர் தேவை. அவனை எப்படியாச்சும் இந்த அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்த்திக்கலான்னு பாப்பாங்க. ஆனா என்ன ஒரு டவுட்னா அவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றான். மேபி சில பேர் எதையும் எதிர்பார்க்காம பண்ணுவாங்கல்ல, நம்ம கேப்டன் மாதிரி. அப்படி கூட இருக்கலாமே. ஆனா நட்டாஷாக்கு அதை நம்புற மாதிரியே இல்ல. அப்படியே கட் பண்ண அந்த ரெக்கர் பைய பேங்குக்கு பணம் கொண்டு போற வண்டியை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம கேப்டன் அயன்மேனும் அங்க தடுக்க வந்திருப்பாங்க. உடனே அவங்கள அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் அந்த ஹைபீரியன் வந்து பொல்லன்னு பொல்லந்து எடுப்பான். வண்டியில ஆள் இருக்காங்கன்னு கூட நோட் பண்ணாம வெறி கொண்டு அவனை சுத்தி அட்டாக் பண்ணுவான். நல்ல வேளை அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா கொன்றுப்பான் போல. அப்படி அந்த ரெக்கர் பையில நடுநடுங்க வச்சுட்டு எஸ்கேப். உடனே நியூஸ்ல அந்த ஜேம்சன் பைய போட்டு புகழ்ந்து தள்ளுவான். நம்ம ஊருக்கு புது ஹீரோ கிடைச்சிட்டான்னு. அவன் ஸ்பைடியை தவிர எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளுவாயா. கேப்டனுக்கு அவனை சுத்தமா பிடிக்காம மாத்திடுவான். ஏன்னா இவங்க பார்க்கும்போது அவன் நடந்துகிட்ட விதமே சரியில்லை. ஆனா அவன் மக்கள் மனசுல பயங்கரமா இடம் பிடிச்சிட்டானே. அந்த டைம் நம்ம ஃபால்கன் அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவங்க இருந்த பில்டிங்கே திடீர்னு அதிரும். என்னன்னா அந்த மூதேவி மேல இருக்கு. உடனே அவெஞ்சர் எடுத்துக்கிட்டு மிதந்துட்டு இருக்க அவன் ஏரியாவுக்கு போவாங்க. அந்த இடத்தை பார்த்தாலே அத தண்டிக்கு இருக்கு. இவங்க போறப்ப அவன் சிலையை அவன் செதுக்கிட்டு இருப்பான். நம்ப பில்டப் பண்ணுவான் போல. நான் மாலையில பார்த்தோன்னே ஹாய் ஹலோ வெல்கம்னு பயங்கரமா வரவேற்பான். அவங்கள பார்த்ததுல இவனுக்கு நெம்ப சந்தோஷமாமா. நம்மாளுங்க மட்டும் அவனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணல. அவனும் இவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்படியே எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பிளே பண்ணி காமிப்பான். எல்லாம் ஆடி போயிருவாங்க. என்னன்னா அவெஞ்சர்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சானாமா. ஆனா கேப்டனுக்கு இவனோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவன் பண்ற விஷயம் எல்லாமே எல்லாத்தையுமே பயன்படுத்துதுல. ஒரு ஹீரோனா அப்படியா பண்ணுவான். சரின்ட்டு அவன் யாரு என்னன்னு ஒரு டீடைல்ஸ் கேட்டவொடனே அவன் ஒரு கதையை சொல்லுவான். அவனுக்குன்னு ஒரு அழகான கிரகம் இருந்துச்சு. அவங்க மக்கள் மாதிரி கிடையாது. நம்ப பவர்ஃபுல். அங்க வில்லத்தனம் லஞ்சம் அடிதடி போரு கட்ட பஞ்சாயத்துன்னு எக்கச்சக்கமா பரவி சண்டை பெருசா முத்தி போச்சு. அதை சரி பண்றதுக்கு இந்த மண்டையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா எல்லா முயற்சியும் வீணா போய் அவங்க மக்களே சேர்ந்து அந்த கிரகத்தை அழிச்சு புட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு மூதேவி இவன் மட்டும்தான். அப்படின்னா பூமியில வந்து விழுந்த எல்லா எரிக்கலுமே இந்த கன்றாவிதான். அப்படின்னா அந்த கிரகத்தை சேர்ந்த ஒரே ஒரு சக்தியுள்ள ஆள் இவன் மட்டும்தான். அவன் கிரகத்துல இருந்து இந்த இருக்கு தேவன் ஏரியா அதை மட்டும் பிச்சு காப்பாத்தி எட்டு வந்துட்டான். ஆனா எப்பாடு பட்டாச்சு பூமி கிரகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவனுக்கு நம்ம
நம்ம தாரோட அங்கி அதான் பின்னாடி போட்டிருக்கானே துணி அது நெம்ப பிடிச்சிருக்காமா. இவன் எர்த்த காப்பாத்த வந்திருக்கேன்னு சொன்னதா கேப்டன் அமெரிக்காவால நம்ப முடியல. அப்போ திடீர்னு அந்த ரிக்கர் பையன் எங்கேயோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மேட்டர் இவன் காதுல கேக்கும். இவங்கிட்ட சொன்னா புரியாது, செஞ்சாதான் அடங்குவான்னு இவங்களை இங்கே இருக்க சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிடுவான். அந்த ரிக்கர் பையன் ஆக்சுவலா தப்பிக்க மட்டும் தான் ட்ரை பண்ணிருப்பான், வேற யாரையுமே அட்டாக் பண்ணல. ஆனா அத கூட கேட்காம இவன் ஐபிஎம் வச்சு அட்டாக் பண்ணுவானா. இடையில ஸ்டார்க் வந்து தடுத்து சரியான அடி அப்படியே தெரிச்சிருவான். நல்ல வேலை அல்க் வந்து காப்பாத்திடுவான். நெக்ஸ்ட் டைம் ஐபிஎம் யூஸ் பண்ணும்போது குறுக்கால வராத மேன் லூசு மேன் அப்படின்ட்டு மறுபடியும் யூஸ் பண்ண வருவான். கேப்டன் மூஞ்சிலேயே ஒரு போர்டு. இப்போ நம்ம டீம் யாரையுமே கொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த பையன் கொல்றான்ல அது தப்புன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி வில்லப்பயலால தான் இந்த நாடு உலகமே கெட்டு சீரழிஞ்சு போதாமா. ஆனா அதுக்காண்டி நம்ம தண்டனை கொடுக்க முடியுமா? அதுக்கு தானே நீதி நேர்மை கோர்ட்டு சட்டம் லாயர்னு அத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இந்த வேலையை நீ பண்ண அவனுக்கு எப்ப சம்பளம் கிடைக்கும்? ஐயோ டாபிக் மாறுதே. இவன் கொண்டுட்டானா இவனுக்கும் கிரிமினலுக்கு என்ன வித்தியாசம்? அதனால ஐபீரியனை ஒழுங்கா சரண்டராவ சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன நினைச்சுக்குவான், பஞ்சாயத்து வர்றதே அவஞ்சசால தானே நம்ம ஆளையில போட்டு மாங்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மூதேவி அட்டாக் பண்ணதுல அங்க இருக்க பிரிட்ஜ் வேற டேமேஜ் ஆயிரும். நல்ல வேலை தாறு போய் பிடிச்சிருவான். அயன்மேன் காண்டாயி கொய்யால எங்கிலேயே அட்டாக் பண்றியான்னு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண, அவனை திருப்பி அவன் அட்டாக் பண்ண, அத பார்த்த கேப்டன் காண்டாயி அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண. இப்படியே பஞ்சாயத்து பெருசாயிட்டே போகுது. அவனை பொறுத்த வரைக்கும் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பொளந்து கட்டினா மட்டும்தான் அமைதி கிடைக்குமாமா. இப்படி எல்லாம் இருந்தா ஆட்டம் போடுவாங்க. பவர் தானே நான் கேட்றேன்டா உனக்குன்னு அல்க தூக்கி போட்டு தண்ணியிலே வச்சு கும்மாங்குத்தோபதி போட்டுட்டு இருப்பான். ஆனா அவன் தண்ணிக்குள்ளேயே வச்சு அல்க பொளந்து கட்டிட்டு இருப்பான். இங்க தாரு பிரிட்ஜ புடிச்சிட்டு இருக்கிறதுனால சண்டை போட முடியல. அப்ப நம்ம அயன்மேன் அந்த பிரிட்ஜ தாங்க பஸ் உன்னை இடையில சொருகி விடுவான். ஏது போது எனக்குன்னு அவன் ஸ்டைல போய் சும்மா லெப்டுக்கா ரைட்டுக்கான்னு வாங்குவான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு தாங்கல. அந்த மூதேவிக்கு தாரோட துணி நெம்ப பிடிச்சிருக்காமா. அதனால அதை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு ஸ்பேஸ்லயே அவனை தெருக்கி விட்டுருவான். இப்படி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணவன நியூஸ்ல ஜே ஜோனா ஜேம்சன் வச்சு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிருவானே. அவன் வந்து அப்படியெல்லாம் இல்ல, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணதான் வந்திருக்கேன்பா. அப்போ ஒரு சின்ன பையன் நீ அல்க அடிச்சு புட்டியேன்னு கல்ல விட்டு அடிப்பான். சின்ன பையன் தானே, இல்ல தம்பின்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த பொடிப்பையிலேயே தூக்கி வச்சு மாட்டிட்டு இருப்பான். கேப்டன் பொட்டனிலே ஒரு அடி பைய கீழே விழுவான். நல்ல வேலை ஃபால்கன் போய் காப்பாத்திடுவான். இனி இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, ஒழுங்கா சரண்டர் ஆயிருப்பாங்க. அவன் பவரை வச்சுட்டு அடங்குவான. அவன் உலகத்திலயும் இதேதான் சொன்னாங்களாமா. அதான் நான் செஞ்சுட்டேன்பா. அயன்மேனுக்கு செம சாக்காயிரும். உடனே இவங்களை சமாளிக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ வேக வேகமா கிளம்பிடுவான். அட டோனி எங்கடா போனேன்னு அவனும் பின்னாடியே போவான். ஓடிருங்க, அப்படியே ஓடிருங்க, இல்ல செஞ்சு விடுவேன் பண்ண. ஃபால்கன் பைய அதை கேட்டுட்டு கொய்யால எங்க கிட்டியவான்னு திருப்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட்டாக் பண்றவன் பேசாம அவனை பாத்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ணணும். எங்கேயோ பாத்துக்கிட்டு என்னத்தையோ பேசிட்டு போவான். அவன் அலேகா ஃபால்கனை பிடிச்சி குறுக்கிலேயே ஒரு மிதி. நம்ம ஆக்கை பார்த்ததுனால அம்ப விட்டு காப்பாத்திடுவான். இல்லன்னா ஃபால்கனுக்கு அன்னைக்கே சங்குதான். அப்புறம் ஆக்கையும் பிளாக் விடோவும் சேர்ந்து மாறி மாறி ஷூட் பண்ணுவாங்க. அந்த மூதேவி இவங்கள ஒரு கொசுவா கூட கன்சிடர் பண்ணாம லேசரை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஃபால்கனுக்கு மூஞ்சில லைட்டா டேமேஜ் ஆயிரும். இந்த மூதேவி தான் பூமியை அழிக்கிறான்னு சொன்னா அவன் பூமியை நான் இப்ப காப்பாத்த போறேன்பா. கொய்யால அப்ப நாங்க என்ன கூட்டி போயிருக்கிற வேலையா பாத்துட்டு இருக்கோம்னு ஒத்தே அடி. வேற யாரு, நம்ம கேப்டன். அடிச்சு அடிக்கி சும்மா தெரிச்சிருவான். கேப்டன் இப்படி எல்லாம் அடிச்சா சும்மா இருப்பானு தெரையோட்டு வச்சு நச்சு விடுவான். இப்ப என்னன்னா அவனோட சக்தியை அவனை கெட்டவனா மாத்திட்டு இருக்குது. இத கேப்டன் சொன்னவனே அவனுக்கு சின்னதா டவுட் ஆகும். ஏன்னா இவனை எப்படியும் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பயே இவனை அட்டாக் பண்றாங்கன்னு யோசிப்பான். அப்பதான் விளங்குது இவனை டைவர்ட் பண்றாங்கன்னு. உடனே அடிச்சு புரண்டு அவனோட வீட்டுக்கு ஓடுவான். அப்படின்னா டோனி ஸ்டார்க் இதோ வரேன்ட்டு போனது அங்கதான். கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இல்ல அங்கதால ஃபுல் போர்ஸ்ல வர்றான், எஸ்கேப் ஆயிக்கேன்னு. அயன்மேனும் முடிஞ்ச அளவுக்கு நோண்டுன்னு நோண்டி அவன் கம்ப்யூட்டர்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இருப்பான். சார்வெஸ்ட சீக்கிரமா எல்லாத்தையும் எடுன்னு சொன்னா பொறுமை கடலிலும் பெரிதுங்கும். கொய்யால இப்ப அவன் வந்தானா கடலையே போட்டு முக்கி சங்குதான். ஆனா கட்சியில பயபுல வந்துருவான். அப்புறம் என்ன, டோனிக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. அவன் அயன்மேனை போட்டு நொங்குன்னு நொங்கெடுப்பான். நம்மாலே ஜார்வெஸ்ட எவ்வளவோ பேசி பாப்பான், சீக்கிரமா வேலைய முடியுன்னு. ஆனா அவனோட கம்ப்யூட்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காமா. சோ கொஞ்சம் முக்கி தான் அதுவும் டேட்டா எடுத்துட்டு இருக்கும். நம்மால முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போன்னு அடிச்சு பாப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி பாப்பான். இந்த பூமியவே ஒரு ஒஸ்டான ஏரியான்னு அவன் சொல்றான். அப்புறம் இங்க வந்தேன்னு கேட்டா பூமி ரொம்ப பலகீனமா இருக்காமா. அதனால இதை சூஸ் பண்ணி காப்பாத்த வந்தேன்பா. ஆனா அந்த மூதேவி பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூமியை பத்தி ஏகப்பட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா எங்களை பார்த்தா என்ன இழிச்சவாய மாதிரி இருக்கான்னு கேப்பான். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்குவானுங்க. அப்ப நம்மால என்ன பண்ணுவா, ஸ்டெபிளைசரை உடச்சு விட்டுவானே. அவன் செம கேண்டாயி சும்மா அயன்மேனை படுக்க போட்டு கும்முன்னு குமுறி எடுப்பான். சார்வஸ் இதுக்கு மேல முடியாது, காப்பாத்தும்பா. அது ஒரு வழியா அப்லோட் பண்ணி வேலையை முடிச்சு விட்டுரும். ஒரு வழியா அவெஞ்சர்ஸ தோக்கடிச்சிட்டான்பா. ஏன் உங்காலையில பண்ண மாதிரியான்னு சார்வஸ் ஆன் பண்ணி விட சொல்லுவான். அப்பதான் அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல எல்லா மேட்டரையும் காட்டுவான். இந்த மூதேவி இங்க என்ன பண்ணானோ அதையே தான் அவன் பிளானட்லயும் பண்ணிருக்கான். எல்லாத்தையுமே மிரட்டி பயம்படுத்தி அவன் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனா மக்கள் எல்லாருமே முடியாதுன்னு இவனை எதிர்த்த உடனே எல்லாத்தையும் போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்சியில இந்த மூதேவி அந்த பிளானட்டையே மொத்தமா சொல்லி முடிச்சிட்டான். டேஞ்சரஸ் டீப்புல் பாய், எது சரி எது தப்புன்னு இவன் சொல்லி கொடுத்தானாமா. இவன் சொன்னதை கேட்காம அவங்க தப்பான பாதையில போனதுனால எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டானாமா.
டேய் நீ எல்லாம் ஒரு ஹீரோவாடா முட்டா பாயிலே, நீ ஒரு முண்டா பனியன் போட்ட அண்டா பைய கிரிமினல் தாமா. உடனே கோமாயி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஓகே கரெக்டா ஒரு அம்பு அத புடிச்சிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். பின்ன இம்புட்டு பெரிய அண்டா சட்டி மண்டேன இம்புட்டோண்டு அம்ப வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? மூதேவி அது வெடிக்காதுடா. சிக்னல் இந்த ஏரியாவுக்கு வரணும்னு சிக்னலும் மேல இருந்து கரெக்டா தாரு ஃபுல் பவரோட பாஞ்சு வந்து ஒரே அடி. அப்புறம் ஹல்கு தூக்கி போட்டு 4 அடி. அப்புறம் தாரு கிட்ட புடுங்கின துணியை அவனே எடுத்துக்குவான். பின்ன அவன் துணியாச்சு ஒரு வழியா அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. நியூஸ்ல போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தள்ளுவாங்க. அவன் ஒரு ஹீரோ இல்ல ஜீரோ. அவன் அப்படி இப்படி என்று யாரு பண்ணுவா? அதே ஜேம்சன் பையதான். நல்ல வேலை அவனை நம்ம கூட சேர்த்திக்கலன்னு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவன் பவரே அவன் கண்ணை மறைச்சிருச்சு. முன்னாடியே தெரிஞ்சதுனால எஸ்கேப் இல்லன்னா டண்டனக்காதான். என்ன ஹல்குக்கு இன்னும் அவனை அடிக்கணும்னு வெறி. அப்பதான் அவனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நம்ம ஸ்டாக் பைய காட்டுவான். வேற எங்கேயும் இல்ல, ஹல்கு அடைச்சு வைக்கணும்னு ஒரு கூண்டு ரெடி பண்ணாங்களே அதே கூண்டுலதான். இவன் இருக்க மாதிரி பூமிக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும், அன்னைக்கு என் உதவி தேவைப்படும், அதனால நீ வெளியே விடுங்கன்னு இருப்பான். அப்ப சுத்தில ஒண்ணு வந்து ஒரே அடி. எல்லாம் நம்ம தார் தான். அவனுக்கு தான் அவனை சுத்தம் அப்படி இல்ல. ரெஸ்டாரண்ட்ல இருந்து தின்னுட்டு இருக்கானுங்க. டிவியை உடைச்சா யார் காசு கொடுப்பா? ஸ்டார்க்கு தான். அதோட விட்டா பரவாயில்லையே, நான் இருக்கிற வரைக்கும், அதாவது ஆஸ்கார்டோட சன் இருக்கிற வரைக்கும் இந்த லூசு பயலோட உதவி எல்லாம் தேவையில்லைன்னு காபி கப்ப குடிச்சிட்டு டமால்னு உடைச்சிட்டு இன்னொன்னு கேப்பான். கண்டிப்பா அடுத்த கப்பும் உடையத்தான் போகுதுன்னு நம்ம ஸ்டார்க்கு அவன் பர்சையே தூக்கி கொடுத்துருவான். அப்படி நம்ம ஆளுங்க எல்லாம் என்ஜாய் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.